ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் காவ்யா. நீங்கள் என்னோடய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, என்னோடய ஹேர் கேர் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஏதாவது ஒரு சில டிப் கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்யூச்சரில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ வாங்க ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ ஹேர் கேர் அப்படின்னு பொறுத்த வரைக்கும், அதாவது ஹேர் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்திங்கன்னா ஜீன். ஸோ ஹேர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸ்க்கு வந்து எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் வந்து நம்மளுக்குமே வந்து இருக்கும். நிறைய பேருக்கு வந்து நம்ம பார்த்துருப்போம், அவங்க அம்மாவுக்கு வந்து லாங் ஹேர் இருக்கும், அதே மாதிரி பொண்ணுக்குமே லாங் ஹேர் இருக்கும். அம்மாவுக்கு வந்து ஹேர் வந்து சுத்தமாக இருக்காது. ஸோ அதே மாதிரி வந்து இப்போ 2 பொண்ணு ஒருத்தவங்களுக்கு வந்து இப்போ 2 பொண்ணு இருக்காங்க அப்படின்னா, ஒரு பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா அவங்க அம்மாவுக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கும். இன்னொரு பொண்ணுக்கு அவங்க ரிலேட்டிவில் மற்றவங்களுக்கு எப்படி இருக்கோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதான் ஃபர்ஸ்ட் திங் வந்து நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும். சில பேருக்குலாம் ஹேர் நிறையா இருக்கும், கேட்டால் எங்கள் அம்மாவுக்கு இதே மாதிரி நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஜீன் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஹேர் பொறுத்த வரைக்கும் மெயினாக. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு ஓப்பனாக நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். செகண்ட் திங் நம்ம எடுத்துக்கிற இன்டேக். ஸோ இதான் வந்து செகண்ட் திங்கில் ரொம்ப மெயினானது. நம்ம எந்த அளவுக்கு சத்துள்ள சாப்பாடு வந்து எடுத்துக்கிறோமோ அந்தளவுக்கு வந்து ஹேர் வந்து கொட்டுறது கண்ட்ரோல் ஆகும். செகண்ட் திங் வந்து ஹேர் வளர்றதா இருக்கட்டும், நிறைய ஹேர் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அது எல்லாமே எதை டிபெண்ட் பண்ணி நெக்ஸ்ட் வரணும், நம்ம எடுத்துக்கிற சாப்பாடு. ஸோ இந்த 2 விஷயத்தை ஃபஸ்ட் நம்ம மெயினாக எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போது தேர்ட் திங் என்னென்னு பார்க்கலாம். ஸோ இந்த விஷயந்தான் நமக்கு வந்து நெக்ஸ்ட்டு ஒரு 20% வரும். நம்ம எடுத்துக்கிற ஹேர் ஆயிலாக இருக்கட்டும், ஹேர் மாஸ்க்காக இருக்கட்டும், நம்ம ஹேருக்குன்னு பண்ணுற எல்லா ரொட்டீனுமே வந்து தேர்ட் திங்கில் தான் வரும். ஸோ நான் வந்து எப்படிலாம் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து எதுக்காக இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா, ஹேர் க்ரோத்துக்காக வந்து கிடையாது. இருக்கிற ஹேர் வந்து கொட்டாமல் இருக்கிறதுக்காகவும், ஃப்ரிஸியாக இல்லாமல் கொஞ்சம் ஸ்மூத்தாக சில்கியாக இருக்கிறதுக்காக தான் நான் இந்த ரொட்டீன் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். பெருசாக ஒன்றும் இருக்காது, ரொம்ப சிம்பிளாக தான் நான் வச்சுருப்பேன். நான் யூஸ் பண்ணுறது வந்து மெயினாக பார்த்திங்கன்னா கோகோனட் ஆயில். கோகோனட் ஆயில் பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் டைமில் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வந்து நார்மலாக எல்லா பேரண்ட்ஸுமே பண்ணி கொடுப்பாங்கள்ல. சில பேர் வந்து பொடி பண்ணி அதை வந்து ஆயிலில் மிக்ஸ் பண்ணிப்பாங்க, சில பேர் வந்து அப்படியே காய்ச்சிருவாங்க. ஸோ ஒருத்தவங்களுக்கு ஒன்று தெரியும் இல்லையா. ஸோ அதுபடி வந்து பேஸ் பண்ணி எங்கள் அம்மா வந்து அது மாதிரி பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் நான் வந்து ஸ்கூல் காலேஜ் வரைக்குமே நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இப்போ வந்து எனக்கு அந்தளவுக்கு டைம் இல்லைன்றதால வெறும் ப்ளெயினான ஒரு செக்கில் ஆட்டுவாங்க இல்லையா. ஸோ அந்த கோகோனட் ஆயில் தான் என்னோடய ஹேருக்கு வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து டெய்லி பேசிஸில் கோகோனட் ஆயில் வந்து என்னோடய ஹேருக்கு வந்து நான் எடுத்துப்பேன். ஸோ அதை வந்து எப்படி நான் யூஸ் பண்ணுவேன்னு சொல்லி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து என்னோடய ஸ்கேல்ப்புக்கு வந்து டெய்லி நான் வந்து அப்ளை பண்ண மாட்டேன். இப்போ வந்து ஓப்பனாக ஒரு திங் வந்து பார்க்கலாம். எப்படின்னா, அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து எல்லாருமே கோகோனட் ஆயில் வந்து அப்ளை பண்ணுவாங்க. ஸோ எந்த அளவுக்கு அவங்க அப்ளை பண்ணுறாங்களோ அந்தளவுக்கு வந்து ஹேர் க்ரோத் வந்து இருக்கும். ஸோ அப்போ இருக்கிற என்விரான்மெண்ட் வந்து இப்போ கிடையாது இல்லையா. ஸோ அதனால் இப்போ வந்து கோகோனட் ஆயில் என்ன தான் அப்ளை பண்ணாலுமே கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணி நிறைய பேருக்கு ஹேர் வந்து கொட்டுது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஸோ நான் அப்போ உள்ள மாதிரி இப்போ கிடையாது. ஸோ அது ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நான் வந்து கோகோனட் ஆயில் எப்படி எடுத்துப்பேன் அப்படின்னா, ஸ்கேல்பில் வந்து அப்ளை பண்ண மாட்டேன். ஸோ டெய்லி வந்து என்னோடய மெயினாக வந்து ஸ்பிட்டன்ஸ் இருக்கிற இடத்துல வந்து கீழே ஹேரோட எண்டில் வந்து ஸ்பிட்டன்ஸ் வராமல் இருக்கிறதுக்காக கீழே வந்து கொஞ்சம் அப்ளை பண்ணுவேன். ஹோல் ஹேர் டாப்லேருந்து எண்டு வரைக்கும் நான் வந்து அப்ளை பண்ணிப்பேன். ஸ்கேல்பில் வந்து ரொம்ப போட்டு நிறையா நான் வந்து எடுத்துக்க மாட்டேன். ஸோ இதான் வந்து என்னோடய டெய்லி பேசிஸில் நான் அப்ளை பண்ணுற ரொட்டீன். ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து டெய்லி வந்து கோகோனட் ஆயில் என்னோடய ஹேருக்கு வந்து நான் எடுத்துப்பேன். ஸோ நான் வந்து ஏன் டெய்லி கோகோனட் ஆயில் வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து காலேஜ் வந்து போகிறதா இருக்கட்டும், இல்லைனா வந்து டெய்லி வந்து ஆஃபீஸ் போவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ வந்து நம்ம யாருமே வந்து கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுறதில்ல. ஃப்ரீ ஹேர் இப்போ மேக்ஸிமம் வந்து ஃப்ரீ ஹேர் வந்து எடுத்துக்கிறோம், அப்படி இல்லைனா வந்து போனி டெயில் போட்டுக்கிறோம். ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ரொம்ப வந்து மினிமம் தான் நம்ம வந்து ஹேர் வந்து பின்னி வந்து போடுறது. ஸோ நான் வந்து வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணுறேன், ஸோ வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்றதுனால நான் வந்து என்னோடய ஹேருக்கு வந்து நான் ஆயில் வந்து அப்ளை பண்ணிப்பேன். சப்போஸ் நான் வெளியிலேயே போனால் கூட இதே மாதிரி லைட்டாக வந்து நான் ஆயில் வந்து அப்ளை பண்ணிப்பேன். ஸோ எனக்கு வந்து இப்போது நைட் வந்து இப்போ ஈவினிங் வந்து நான் ஹேருக்கு வந்து ஆயில் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா, நைட் வந்து தூங்கிட்டு மார்னிங் வந்து எழுந்து பார்க்கும்போது நான் ஆயில் அப்ளை பண்ணதுக்கான அந்த அடையாளமே இருக்காது. ஸோ ஃபுல்லாக அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா தான் ஆயில் வந்து அப்ளை பண்ணாலுமே நமக்கு வந்து மார்னிங் வந்து ட்ரை ஆகிடும். ஸோ அதுக்காக நான் வந்து ஹேர் கொட்டாமல் இருக்கிறதுக்காக ஃபுல்லாக கொஞ்சம் சில்கியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் டெய்லி வந்து கோகோனட் ஆயில் வந்து அப்ளை பண்ணிவிடுவேன். சப்போஸ் எங்கேயாவது நான் வெளில போகிறேன் அப்படின்னா மட்டும் தான் ஹேர் வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஆயில் வந்து அப்ளை பண்ணாமல் ஏதாவது பிடிச்ச ஹேர் ஸ்டைல் வந்து நான் போட்டுப்பேன். பட் ஹேர் க்ரோத் அப்படின்னு வரும்போது நம்ம எடுத்துக்கிற அந்த கோகோனட் ஆயிலாக இருக்கட்டும், இல்லைனா வந்து நிறையா வந்து ஹேருக்குன்னு சொல்லி ஆயில் வந்து இப்போ அவைலபிளாக இருக்குது. ஸோ எது எடுத்துக்கிட்டாலுமே ஸ்கேல்பில் வந்து அப்ளை பண்ணால் மட்டும்தான் அது வந்து க்ரோத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். நான் வந்து இப்போ யூஸ் பண்ணுறது ஹேர் வந்து கொஞ்சம் சில்கியாக இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் டெய்லி வந்து கோகோனட் ஆயில் வந்து எடுத்துப்பேன்.
ஸோ இப்போ வீக்லி ரொட்டீன் வந்து நான் வந்து என்ன எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ ஃப்ரைடே அப்படி இல்லைனா சண்டே இதில் வந்து நல்லெண்ணெய் அப்படி இல்லைனா வந்து அதே கோகோனட் ஆயில். இப்போ நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஃபுல்லாக நல்லா வந்து ஹோல் ஹேருக்குமே வந்து ஸ்கேல்பாக இருக்கட்டும், எண்டாக இருக்கட்டும், டாப்பாக இருக்கட்டும், ஃபுல்லாக நல்லா வந்து மசாஜ் பண்ணி அந்த வழி எண்ணெய் தேய்ப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஃபுல்லாக வந்து நான் அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணுவேன். ஸோ மசாஜ் பண்ணுறது தான் ரொம்ப மெயின். நம்ம மசாஜ் பண்ணும்போது நம்மளோட அந்த ஃபிங்கர்ஸ் வந்து ஹீட் ஆகணும். அந்த நம்மளோட அந்த ஹேரோட டாப் ஏரியா ஃபுல்லாக அப்படியே ஹீட் ஆகிற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து பொறுமையான வாரத்துக்கு நம்ம 1 டைம் தான் பண்ணுறோம் இல்லையா? ஸோ நமக்கு டைம் இருந்தால் நம்ம 2 வாட்டி கூட பண்ணலாம். நமக்கு டைம் இப்போ இல்லை அப்படின்றதுனால வாரத்துக்கு 1 நாள் நம்ம எடுத்துக்கிறோம். அப்படிங்கும்போது பொறுமையாக நல்லா ஹீட் வந்து ரெடியூஸ் ஆகணும். அப்படியே நமக்கு வந்து நமக்கே அப்படியே தெரியும் சூடாகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம நல்லா மசாஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் நம்மளோட பாடி கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி. சில பேருக்கு வந்து உடனே கோல்டு வந்து எடுத்துக்கும். சில பேர் வந்து எவ்வளோ நேரம் வச்சிருந்தாலுமே அவங்களுக்கு எதுவுமே ஆகாது. ஸோ அந்த மாதிரி பாடி கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிடிச்ச ஷாம்போ இல்லை சியாக்காவோ எதுவாக இருக்கட்டும் போட்டு நம்ம வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நானுமே அப்படி தான். ஸோ வாரத்துக்கு 1 நாள் இந்த மாதிரி கோகோனட் ஆயிலில் நிறையாவே நான் வந்து அப்ளை பண்ணிப்பேன். இதுவே நல்லெண்ணெய் அப்படின்னு இருக்கும்போது சீக்கிரமாக அது போகாது இல்லையா? ஹேர் வந்து என்ன தான் நம்ம வாஷ் பண்ணாலுமே கொஞ்சம் வந்து ஹேரில் இருக்கும் நல்லெண்ணெய் பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால வந்து கொஞ்சமாக நல்லெண்ணெய் மீன்ஸ் கொஞ்சமாக வந்து நான் எடுத்துப்பேன். இதே கோகோனட் ஆயில் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு நிறையா வந்து போட்டு எனக்கு கோகோனட் ஆயில் வந்து ஒரு ஷாம்பு வச்சாலே வந்து டக்குன்னு வந்து எல்லாமே போயிடும் இல்லையா? ஸோ அதனால நான் அந்த மாதிரி எடுத்துப்பேன். ஸோ நீங்கள் வந்து நினைக்கலாம், அப்போ ஹேர் க்ரோத்துக்காக எதுவுமே எந்த ரொட்டீனுமே ஃபாலோ பண்ண மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் அம்மாவுக்கு வந்து மீடியமான ஹேர் தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் வந்து எனக்குமே வந்து இருக்கும். ஹேர் வந்து க்ரோ ஆகணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு நிறையாவே ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ ட்ரை பண்ணி அந்தளவுக்கு எனக்கு வந்து ரிசல்ட் கொடுக்கல. ஸோ நான் வந்து ஜீன் அப்படி தான் நான் வந்து நினைக்கிறேன். பிகாஸ் வளரும் ஹேர் வந்து ட்ரை பண்ணி வளரும் மீன்ஸ் வந்து கொஞ்சமாக தெரியும். நம்ம வந்து எதிர்பார்ப்போம்ல, நான் சில பேரை பார்த்தா அவங்களுக்கு அவ்வளோ ஹேர் இருக்குது ஸோ அதே மாதிரி இருக்கணும்னு சொல்லி. ஸோ அந்தளவுக்கு வந்து எனக்கு வளரல. ஸோ அதனால நான் வந்து ஹேர் க்ரோ ஆகணும், நிறையா க்ரோ ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் ஹேர் கேர் ரொட்டீன்லாம் பண்ண மாட்டேன். இருக்கிற ஹேர் வந்து கொட்டாமல் இருக்கணும், அதே மாதிரி கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணும், அந்த ரொட்டீனுக்காக மட்டும் தான் நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஹேர் மாஸ்க்கு. நான் வந்து ஹேர் மாஸ்க் வந்து என்ன யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து இதை நான் பண்ணுவேன். நீம் லீவ்ஸ் இருக்குல்ல, வேப்பிலை இருக்குல்ல, ஸோ அதை வந்து எடுத்துப்பேன். அதை எடுத்துட்டு நிறையா வந்து ஃபஸ்ட்டு எடுத்துப்பேன். நிறையா எடுத்துகிட்டு அதில் வந்து பாதி ஸ்ப்ளிட் பண்ணி கொஞ்சமாக வந்து மிக்ஸி ஜாரில் வாட்டர் வந்து ஆட் பண்ணி நல்லா அரைச்சி நல்லா ஸ்கேல்ப்பு அப்புறம் வந்து ஹேர் ஃபுல்லாக வந்து நான் அப்ளை பண்ணிப்பேன். ஸோ இது வந்து நான் எதுக்கு அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா, டர்ட்ஸ் வந்து இல்லாமல் நான் வச்சுப்பேன். ஹேர் பொறுத்த வரைக்கும் எந்த டர்ட்ஸுமே இருக்காது. ஏதாவது இருந்ததுன்னா ஈஸியாக வந்து அது போயிடும். அது மட்டும் இல்லாமல் ஹேர் க்ரோத்துக்குமே வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். எடுத்துப்பேன். ஸோ அதில் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கிற அந்த லீவ்ஸ் வந்து சின்னதாக ஒரு பாத்திரம் வச்சு அதில் கொஞ்சம் அந்த சுடு தண்ணி மாதிரி போட்டு அதில் அந்த லீவ்ஸை வந்து போட்டு அந்த வாட்டரை வந்து எடுத்து ஃபேஸ்க்குமே நான் டோனர் மாதிரி அப்ளை பண்ணிப்பேன். ஃபேஸ்க்கு வந்து பிம்பிள் வராமல் இருக்கிறதுக்கு வந்து அது சரி பண்ணும். நான் ஆல்ரெடி இதை பற்றி வீடியோ போட்டிருப்பேன், உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாஸ்க் இல்லாமல் நான் சப்போஸ் ஊருக்கு போனேன் அப்படின்னா எங்கள் அம்மா வந்து தனியாக பண்ணி கொடுப்பாங்க. அந்த வெந்தயம் அதெல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ நம்ம அம்மாலாம் நார்மலாக பண்ணி கொடுப்பாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று மாஸ்க் மாதிரி எங்கள் அம்மா பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதை வந்து நான் எடுத்துப்பேன். நான் ஹேருக்குன்னு யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் பற்றி அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். பெருசாக ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். நான் நல்லெண்ணெய் தேய்ச்சி ஹேர் வந்து வாஷ் பண்ண போகிறேன் அப்படின்னா கார்த்திகா ஷியக்கா இருக்குல்ல, அது வந்து எடுத்துப்பேன். நார்மலாக வந்து கோகோனட் ஆயில் மட்டும் வச்சு நான் ஹேர் வந்து வாஷ் பண்ண போகிறேன் அப்படின்னா சிக் ஷாம்பு வந்து எடுத்துப்பேன். இது மட்டும்தான் நான் வந்து என்னோடய ஹேருக்கு யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் என்னோடய ஹேருக்கு வந்து ஒரு சீரம் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். லிவானோட சீரம் அது. இது வந்து நான் ஏன் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, எப்போவாவது என்னோடய ஹேர் வந்து நான் ஸ்ட்ரைட்னர் யூஸ் பண்ணுவேன். ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு முன்னே இந்த சீரம் ஒரு 2 ட்ராப்ஸ் எடுத்து நான் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹேர் வந்து ஸ்ட்ரைட்டன் பண்ணுவேன். ஸோ அதுக்காக தான் இந்த சீரம் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ எப்போவாவது நான் வெளியில் போகிறேன், ரொம்ப ஹேர் வந்து ட்ரையாக இருக்குது அப்படின்னா ஒரு 2 ட்ராப்ஸ் 3 ட்ராப்ஸ் எடுத்து நான் அப்ளை பண்ணிப்பேன். ஸோ இதுக்கு மட்டும் தான் நான் சீரம் வந்து யூஸ் பண்ணுறேன். மற்றபடி எதுக்குமே நான் வீட்டில் இருக்கும் போதெல்லாம் நான் வந்து சீரம் யூஸ் பண்ண மாட்டேன், ஆயில் தான் யூஸ் பண்ணுவேன்.
ஸோ நமக்கு வந்து ஹேர் வந்து க்ரோ ஆகணும், நல்லா வளரணும் அப்படின்னா நம்ம எடுத்துக்கிற சாப்பாடு தான் வந்து ரொம்ப மெயின். நம்ம நல்லா வந்து சத்துள்ள சாப்பாடு சாப்பிட்டு ஹேர் வந்து வளரணும், மெயினாக ஹேருக்கு வந்து மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கரி லீவ்ஸ் ஜூஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ வந்து அது மட்டும்தான் ஹேருக்கு வந்து நல்லா வந்து அந்த ஜூஸ் எடுத்துக்கிட்டால் ஹேர் வந்து ரொம்ப நல்லாவே வந்து வளரும். ஸோ அந்த ஜூஸ் வந்து டெய்லி ஒரு கிளாஸ் வந்து குடிக்க ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நல்ல சத்துள்ள சாப்பாடு, கீரை அந்த மாதிரி நம்ம சாப்பிட்டாலே நம்ம ஹேர் வந்து கொட்டாமல் இருக்கும். ஃபஸ்ட் நம்ம வந்து ஹேரை கொட்டாமல் வந்து பார்த்துக்கிட்டாலே போதும். சீசனுக்கு ஏற்ற மாதிரி ஹேர் வந்து கொட்டும். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே இதை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். ஸோ ஹேர் வந்து கொட்டாமல் இருக்க ஃபஸ்ட் நம்ம ஹேரை பத்திரமா பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஹேர் க்ரோ ஆகணும் அப்படிங்கிறதுக்கு தனியாக சத்துள்ள சாப்பாடு, ஜூஸ் இந்த மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது ஒரு சில டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு லாங் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.